ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் முடிய போகுது இல்லையா. இந்த வீக்குள்ளே வந்த அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த அனிமே அப்டேட்ஸ்லாம் தவிர்த்து இந்த வீக்கில் மட்டும் செப்பரேட்டாக என்னென்ன அனிமேஸ் நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். அதை தவிர்த்து நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன் தமிழ் டப்புக்கு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி வந்திருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறதையும் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் ஹைப் இருக்கும், ஹைப்பையும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா. கிறிஸ்மஸ் அன்றைக்கே ஒரு சில அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஃபுல்லாக தமிழ் டப் அனிமேஸ் தான் பார்த்து வந்துருப்போம். இப்போ அதை தவிர்த்து நம்ம இங்கே வரும்போது அந்த கிறிஸ்மஸில் நிறைய அனிமேஸுக்கு நிறைய விஷுவல் கீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நம்ம வீடியோவை காலையிலே போஸ்ட் பண்ணுறதுனால ஒரு சில அனிமேக்கு தான் விஷுவல் கீஸை நம்ம ஆட் பண்ணியிருந்திருப்போம். மற்றபடி எல்லா அனிமேக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். நீங்களாம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சில அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே விஷுவல் கீஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னென்ன அனிமேஸ் கொடுத்துருக்கானுங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். தேர் வாஸ் அ கியூட் கேர்ள் இன் தி ஹீரோ இன் பார்ட்டி அப்படிங்கிற இந்த அனிமே. இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ்கிட்ட வரப்போகுது நெக்ஸ்ட் இயர். இந்த அனிமேயும் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு சின்னதாக ஒரு விஷுவல் கீ லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம காச்சியா குட்டாவும் ஒரு சின்னதாக ஒரு விஷுவல் கீ லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா கிறிஸ்மஸை பொறுத்து. அது நம்ம அனிமேவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க சீசன் 2. அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. அப்புறம் ஏஞ்சல் இன் தி நெக்ஸ்ட் டோர். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மஹீர் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஒரு சாதாரண விஷுவல் கீ. அதை வாங்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். எனிவே நம்ம ஏஞ்சல் இந்த நெக்ஸ்ட் டோர் நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் தான் வரப்போகுது. ஏப்ரல் 2026 தானே வரப்போகுது. அதை தவிர்த்து நம்மளுக்கு அதுக்கு ஒரு இதுவாக கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு இந்த விஷுவல் கீ கொடுத்துருக்கானுங்க. அடுத்து ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜெர்னி. அவங்க தரப்புல இருந்தும் இந்த விஷுவல் கீ புதுசாக போஸ்ட் பண்ணியிருக்கானுங்கப்பா. அடுத்து டையிங் நாட் அமஹாமி சிஸ்டர். இந்த அனிமே ஞாபகப்படுத்தி பாருங்கள், இதுவும் தமிழ் டப்பில் ஒரு தடவை வந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 24 இல்லை 25 எபிசோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்த அனிமே தரப்புல இருந்தும் நம்மளுக்கு ஒரு விஷுவல் கீ போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. எங்கடா அனிமையே அப்படின்னு கேட்பீங்க. அனிமே சம்மந்தமாக அவங்க ஒன்றுமே சொல்லப்பா. சீசன் 2 எப்போ வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமி தரப்புல இருந்து ஒரு சின்னதாக ஒரு விஷுவல் கீ லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மை ட்ரெஸ் அப் டார்லிங் தரப்புல இருந்து ஒரு சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் விஷுவல் கீ லான்ச் பண்ணியிருந்தானுங்க. சீசன் 2 மட்டும் தரமாட்டானுங்க. அதை தவிர்த்து அது ப்ரொடக்ஷனில் இருக்குன்னு கூட சொல்கிறது இல்லை. சீசன் 2 இன்னும் கன்ஃபர்மேஷனே பண்ணல. ஆப்வியஸ்லி நமக்கு 2026 இந்த அனிமேக்கு அப்டேட்டே வராது. 27 தான் வருமா, அதுவுமே மிகப்பெரிய ஒரு டவுட் மார்க்கில் தான் இருக்குது. ஏன்னா சீசன் 1 நம்மளுக்கு 2021 வந்துச்சு. அதை கழித்து கொண்டு நம்மளுக்கு 2025 தான் அதுக்கு நியூ அனிமையோ கொண்டு வந்தானுங்க. அடுத்து சீசன் 3க்கு எப்படா போக போகிறீங்க, எங்கடா இழுத்துட்டு போக போகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. எனிவே இந்த அனிமேக்கும் ஒரு சின்னதாக ஒரு விஷுவல் கீ லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதுதான்ப்பா நம்ம ஓவராலாக நம்ம கிறிஸ்மஸுக்குன்னு கொடுத்த விஷுவல் கீஸ்லாம் நம்ம அனிமே தரப்புல இருந்து. அதை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஜுஜுட்சு கைசன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதையுமே நான் ஆட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்கப்பா. நம்ம அனிமே அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட்டாக அந்த அனிமேலேருந்து பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஜேஜேகேங்க. ஜுஜுட்சு கைசன் சீசன் 3லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த அனிமேக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப்புமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தானுங்க. சீசன் 1 சீசன் 2 ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் இருக்குது. செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 2 டப்பு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டப்பு வேணால் போய் பார்க்கலாம். இப்போ என்னடா இந்த அனிமேக்கு வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்குப்பா. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜம்பஸ்டால ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தானுங்க. அதை தவிர்த்து இப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரன்ஸ்ரோல் ட்ரெயிலே இருக்குது. செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்மளுக்கு நியூவாக ஒரு ஸ்பெஷல் விஷுவல் கீ லிஸ்ட் பண்ணியிருக்கானுங்கப்பா. அதையுமே நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓப்பனிங் நம்ம வரப்போகிற எபிசோடு 1 hour ஸ்பெஷலாக இருக்க போதான். அதாவது எபிசோடு 1 and 2 சேர்த்து நம்மளுக்கு 1 hourல ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கானுங்க. நானுமே வெயிட்டிங் தாங்க முடியாமல் தான் இருக்கேன். நம்மளுக்கு எப்படியும் ஃபர்ஸ்ட் டேல தமிழ் டப் வரப்போகிறது இல்லை. ஏன்னா இது வரைக்கும் அந்த சீசன் 1 சரி சீசன் 2 சரி நம்மளுக்கு எப்போவுமே 2 weeks கழிச்சு தான் இது வரைக்கும் விட்டுட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி சீசன் 3 வரையிலையும் அப்படி தான் விடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். அதை மாற்ற மாட்டானுங்க. அவங்களுடைய கொள்கை ஏதோ அதை நோக்கி தான் போயிட்டு இருப்பானுங்க. அது எப்பவுமே மாற்றினா அவங்களுக்கு சரித்திரமே கிடையாது. ஒரு சில அனிமேஸுக்கு தான் ஏதோ பாவ புண்ணியம் பார்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எபிசோடே ரிலீஸ் பண்ணுவானுங்க. இந்த அனிமேக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமேல் இந்த அனிமேக்கு ஃபியூச்சரில் ஏதாவது தமிழ் டப் அப்டேட் கொடுத்தானுங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்மளோட ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ட்ரெய்லர் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜம்பஸ்டால ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஆகிருக்கும். அது கிடையாது, அதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருந்துச்சு. நம்ம கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணாதான் நியூவாக ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. செக் பண்ணி நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நியூவாக ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஹிருலுக்கு யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் ஆல்ரெடி இருக்க ட்ரெய்லரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி நியூவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கு நியூவாக ஒரு போஸ்டருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டோனி சாப்பரை இந்த போஸ்டரில் காமிச்சிருக்கானுங்க. இந்த சாப்பரை வச்சே இந்த சீசன் 2 நிறைய ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன ரீசன்
ரீசன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சாப்பர் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக காமிக்கிறானுங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இனிவே இந்த அனிமே வந்து நம்மளுக்கு மார்ச் தான் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தது நம்மளுடைய அனிமே டைம்ஸ் வந்து ஒரு அப்டேட் பாஸ். அனிமே டைம்ஸில் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. ₹1 வந்து கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ லிமிடெட் பீரியட் மட்டும் தான் இந்த டீல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அனிமே டைம்ஸில் இருக்கிற அனிமே அப்டேட் வந்து பார்க்கணும். ஸோ அதில் கூட அட்டாக் அண்ட் டைட்டன்லாம் இருக்குது. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம போட்டால் தான் உண்டு. ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துங்க. ஹோல் அமேசான் பிரைமுக்குமே கிடையாது, அனிமே டைம்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுக்குறானுங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்மளுடைய ஒன் பஞ்ச் மேன்லேருந்து ஒரு சின்ன அப்டேட்ப்பா. ஒன் பஞ்ச் மேன்லேருந்து நம்மளுக்கு ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி அதாவது 28ஆம் தேதி ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆயிரும். ஸோ ஆனால் இப்போதைக்கு வந்த நியூஸ் படி நம்ம ஒன் பஞ்ச் மேனோடைய சீசன் 3க்கு செகண்ட் பார்ட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு போகிற மாதிரி ஐடியாவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா ஆல்ரெடி வச்ச மொக்க எபிசோட்ஸே போட்டு ஏர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இப்போ 2வது பார்ட் வேறு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறானுங்களா இல்லை அதை அப்படியே கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கானுங்களான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் அதுக்கு ஆல்ரெடி இப்போ முடிய போகிற எபிசோடுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ மட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ இன்னும் கூட கழுவி ஊற்றுறது, இன்னும் ரேட்டிங் இன்னும் அடிச்சு 1க்கு கீழே இறக்கிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியலப்பா. ஸோ அதையாவது கொஞ்சம் உருப்படியாக அனிமேட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்ததாக டேஞ்சர் இன் மை ஹார்ட் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்ஸ் அனிமே, சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த அனிமே. ஸோ இந்த அனிமேக்கு வந்து நியூவாக ஒரு மூவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை சம்மந்தமாக நியூவாக ஒரு விஷுவல் கீ வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ கொலாபரேஷன் விஷுவல் கீ தான் ஜேயா சென்ட்ரல் ஒஷிடோபி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஸோ கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. கேம்பெயின் விஷுவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இந்த மூவி வந்து எப்போ வரப்போகுதுன்னா February 13 ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம இந்தியா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஸ்டூடியோ வந்து ஷின்-ஏ அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டூடியோ தான். ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மூவி நம்மளுக்கும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ கொண்டு வந்தாலும் தமிழ் டப் வராது. ஏன்னா சீசன் நம்மளுக்கு தமிழ் டப் இல்லவே இல்லை. அடுத்ததான் நம்ம அசாசினேஷன் கிளாஸ் ரூம். ஸோ இந்த அனிமேக்கும் ஒரு நியூ மூவி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அவர் டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி. ஸோ இந்த மூவி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஜப்பானில் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தானுங்க. February மாதம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு இந்தியாவுக்கு கன்ஃபார்ம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மூவி வரப்போகுதுன்னு. ஸோ ஏப்ரல் 2026 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ யார் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம மியூஸ் தான் வாங்கியிருக்கானுங்க. ஸோ தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா சீசன் 1 இருக்குது, சீசன் 2 ரெண்டுக்குமே நமக்கு தமிழ் டப் கண்ட்ரோல் தான் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால் இந்த அனிமே வரும்போது மியூஸ் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கானுங்க அப்படிங்கிறனால ஸோ கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வரும்போது செக் பண்ணி பாருங்கள் இந்த அனிமே தியேட்டருக்கு வரும்போது. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோவிலேருந்து ஒரு சின்ன அப்டேட்டுப்பா. ஸோ இது அப்டேட்டுன்னு சொல்கிறதா இல்லை லீக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் அந்த லீக் வந்து பல வருஷங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணியே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அப்பையும் ஏமாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கே தெரியலப்பா. ஸோ நருட்டோவிலேருந்து ஒரு 4 எபிசோடு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த கதை வந்து ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நருட்டோவிலேருந்து நாங்கள் 4 எபிசோடு ஸ்பெஷல் எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. ஆனால் எந்த வருஷமும் ரிலீஸ் பண்ண மாதிரியே வந்து ஒரு இதே கிடையாது. ஸோ இந்த தடவை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ 20th anniversary வரப்போதா நருட்டோக்கு. ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு 2026 லேட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்கப்பா. அந்த 4 ஸ்பெஷல் எபிசோடு எப்போ தாண்டா விடுவீங்க? இத்தனை வருஷமாடா அலகழிக்கிறீங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தான் தோணுது. எனிவே வருதா வரலையா அப்படிங்கிறத வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததான் நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன் போயிடலாம்ப்பா. ஸோ அட்டாக் அண்ட் டைட்டன் ரீடப் வரப்போகுது அப்படின்னு நம்ம கிரன்ச்ரோல் சைட்லேருந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அட்டாக் அண்ட் டைட்டன் இன்னும் முழுமையான அந்த இங்கிலீஷ் டப்பே அவங்களுக்கு ஆட் பண்ணுறது வந்து அவ்வளோ கேடாக இருக்குது. ஒரு தடவை ஆட் பண்ணுறானுங்க, அப்புறம் தூக்குறானுங்க, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த நிலமை போய்கிட்டு இருக்கு. ஸோ ரீடப் தமிழ் டப் வருது அப்படின்னு கிரன்ச்ரோல் சைட்லேருந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நானுமே உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரீடப் எப்போ ப்ரோ வரப்போகுது, கிரன்ச்ரோல் டப் எப்போ ப்ரோ வரப்போகுது, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் படி நம்மளுக்கு இந்த அனிமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு. ஸோ ஆனால் அது எப்போ ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலப்பா. ஸோ ரீடப் வந்து நம்மளுக்கு ஸோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஃபார்ம் கிடச்சிச்சு. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த நியூ இயர் வரப்போகுது பார்த்தீங்களா? ஸோ நியூ இயருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நியூ இயருக்கு ஏதாவது ஒரு அனிமே வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்மளுக்கு ட்ரீட் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது எந்த அனிமையாக கொடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லீக் தான். ஆனால் அது வந்து முழுமையாகவும் நம்ப முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்லி வைக்கிறேன், இனிமேல் வந்துருச்சு அப்படின்னா அது நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சொல்லி வைக்கிறேன், இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற
அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சோனியாவிலேருந்து ஒரு அப்டேட்டுப்பா. ஸோ மை யூனிக் ஸ்கில் மேக் மீ ஈவன் அட் லெவல் 1 அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ அது வந்து நம்ம கிரன்ச்ரோலில் வந்து அனிமே தான். இந்த அனிமே இப்போ நான் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நம்மளுடைய சோனியாவில். ஸோ கிரன்ச்ரோல் பிளாக்ல தான். ஸோ 10:30 PM வந்து ஏர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் சோனியாவிலேருந்து ஏதோ ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். அது எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட், எதை ஃபோக்கஸ் பண்ணி போட போகிறானுங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சோனியா சைட்லேருந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம்ப்பா. அது நல்லதாக அமைஞ்சால் நம்மளுக்குமே நல்லதாக தான் இருக்கும். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத வரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய சோனியா சைட்லேருந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்குப்பா. ஸோ சோனியாவில் இப்போ ஒன் பஞ்ச் மேனை மறுபடியும் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ 1 day to go அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஆனால் சொன்னவங்க பர்டிகுலராக எதை சொல்கிறாங்கிறது எனக்குமே புரியல. சீசன் 1 சொல்கிறாங்களா இல்லை சீசன் 3 மறுபடியும் அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா நம்ம கிரன்ச்ரோலில் ஆல்ரெடி நம்மளுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது நம்மளுடைய ஒன் பஞ்ச் மேன் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது தான். ஆனால் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ எந்த காரணம்னு நம்மளுக்கு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. மேபி இந்த காரணமாக கூட இருந்திருக்கலாம். சோனியா சைடில் சீசன் 3 நாங்களே ஏர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். சீசன் 1 சீசன் 2 ஆல்ரெடி அவங்களே போட்டானுங்க, சீசன் 3 நாங்களே ஏர் பண்ணிடுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி கொண்டு வந்தானுங்கன்னா சோனியா கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டெய்லியும் போட்டுருவானுங்க, நம்ம டெய்லியும் பார்த்துடலாம் ஒன் பஞ்ச் மேனு. ஆனால் நம்மளுடைய கிரன்ச்ரோல் கொண்டு வந்தால் வீக்லி ஒரு எபிசோட் போடுவானுங்க. இந்த மாதிரி கொண்டு வர போகிறான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் சோனியா சைட்லேருந்து 1 day to go, அதாவது இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற வரும்போது தான் இப்போ நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோக்கு நம்ம இதோட எண்டு கார்டு போட்டலாம். இந்த வீக்கில் வந்து அனிமே அப்டேட்ஸ்னால் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் அதாவது ஜம்பஸ்டாவில் வந்தது, ஜம்பஸ்டானுக்கு ஒரு வீடியோ போட்டு பார்த்தாச்சு. ஸோ போன வீக்கில் வந்து அனிமே அப்டேட்ஸ் அந்த போன வீக் எண்டுலேயே நம்ம ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அவ்வளோ அனிமே அப்டேட் தான், ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸுக்குமே நிறைய அனிமே அப்டேட் வந்துச்சு. அதையுமே நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு சொல்லி அதுலேயுமே ஒரு சில அனிமே அப்டேட்ஸ்லாம் திணிச்சு எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் இந்த வீக்கில் ரொம்ப அனிமே அப்டேட் அவ்வளோவா நம்மளுக்கு வரலப்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இத்துடன் உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.